குஜராத் பெண்ணை குடைந்தேன். வணக்கம் நண்பர்களே. எங்கள் ஊரில் மருத்துவமனை உலக பிரசித்தி பெற்றது. இந்தியாவின் பல மாநிலங்களில் இருந்தும் நோயாளிகள் வந்து கொண்டே இருப்பார்கள். மருத்துவமனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடுகள் பல லாட்ஜுகளாக மாறியிருந்தன. நானும் ஒரு லாட்ஜ் ஓனர் தான். மருத்துவமனையின் பின்புறம் உள்ள ஒரு பெரிய வீட்டை லாட்ஜ் போல் மாற்றி கட்டியிருந்தேன். சுமார் 40 ரூம்கள் இருக்கின்றன. குஜராத்தி, கேரளா, அசாமி, பீகாரிகள் என பலதரப்பட்ட மக்கள் தங்கியிருக்கின்றார்கள். நான் 4வது மாடியில் உள்ள ஒரு தனி அறையில் தங்கிக் கொண்டு நிர்வாகம் செய்து வருகின்றேன். சரி, கதைக்கு வருவோம். ஒரு குஜராத்தி மார்வாடி குடும்பம், கணவன், மனைவி மற்றும் அந்த பெண்ணின் தம்பி என்று 3 பேர் தங்கியிருந்தார்கள். அதில் கணவன் மூளை ஆபரேஷனுக்காக ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி இருக்க, அக்காலும் தம்பியும் மாறி மாறி இங்கே தங்கியிருந்து கணவனை பார்த்து கொண்டார்கள். மிகவும் பணக்கார குடும்பம். கோடிகளில் புரளும் தலவான்கள். ஒரு டபுள் ரூம் ஏசியுடன் கூடியது புக் செய்திருந்தார்கள். ஆனால் தங்குவது ஒருவர் மட்டுமே. இரவு நேரங்களில் அந்த பெண்ணும், பகலில் அவள் தம்பியும் தங்குவார்கள். மற்றவர் மருத்துவமனையில் நோயாளியுடன் இருப்பார்கள். அந்த பெண், அதாவது நோயாளியின் மனைவி, சின்ன பெண், தனது வயது 25க்குள் இருக்கும் என்று என்னிடம் கூறியிருந்தாள். ஆனால் உடம்பு நல்ல வளர்த்தி, நல்ல சிவந்த உதடுகள். மார்வாடி பெண்களுக்கே உரிய அந்த சந்தன கலர் உடம்பு பார்ப்பவர்களை சிலிர்க்க செய்யும். அவள் கணவன் கொஞ்சம் வயதானவன் போல் தெரிகின்றது. அவனுக்கோ வயது 36 இருக்கும். கடந்த 10 ஆண்டுகளாக அவர்கள் தங்கி இருந்ததால் கொஞ்சம் தகவல் மட்டுமே கிடைத்தது. அந்த பெண் நல்ல தமிழ் பேசுவாள். அவள் தம்பிக்கும் கணவனுக்கும் அவ்வளவாக தெரியாது. என்னிடம் வந்து அடிக்கடி சில உதவிகளை கேட்பாள். நானும் அவளை பார்த்து கொண்டே சிறிது உதவிகளை செய்து தருவேன். என்னைக்காவது இவளை கரெக்ட் செய்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டிருந்தேன். அந்த நாளும் வந்தது. தம்பியை கணவனிடம் அனுப்பிவிட்டு இவள் லாட்ஜில் தங்க இருக்க, அன்னைக்கோ மழை பெய்தது. இதற்கு மேல் யாரும் வரமாட்டார்கள் என்று கீழே அலுவலக அறையை பூட்டி கொண்டு விட்டு என் ரூமுக்கு வந்து விட்டேன். அப்பொழுது அந்த பெண் என் அறையை தேடி வர, நான் கட்டிலில் உட்கார்ந்து தண்ணி அடித்து கொண்டிருந்தேன். கதவை தாளிட மறந்து விட்டேன். அவள் வந்து கதவின் கையை வைத்து கதவு தானாக திறந்து கொண்டது. அவளும் நேராக உள்ளே வந்து விட்டாள். நான் கொஞ்ச நேரம் கழித்தே அவள் வந்ததை பார்த்தேன். சட்டென்று பெட்ஷீட்டை இழுத்து போர்த்தி கொண்டு, வாங்க மேடம் என்றேன். அவள் முகம் வெட்கத்தால் மிகவும் சிவந்து இருந்தது. கொஞ்ச நேரத்தில் சகஜ நிலைக்கு திரும்பிவிட்டாள். நீங்கள் லிக்கர் சாப்பிட்றீங்களா என்று கேட்க, நான் அவளை பார்த்து வழிந்தேன். இல்லை, ஒய்ஃப் இருந்த பின்னாடி அப்பப்போ கொஞ்சம் சாப்பிடுவேன் என்றேன். அவளும், உங்கள் மனைவி இறந்துட்டாங்களா என்றாள். ஆமாங்க, அவள் போய் 2 வருஷமாச்சு. அவள் இருந்த வரைக்கும் எனக்கு எந்த குறையும் இல்லை. என்னை நல்லா பார்த்துக்குவா. நான் ஆசைப்பட்டது நேரமெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை அள்ளி அள்ளி தருவா. நல்ல அழகி என்று போதையில் கொஞ்சம் உளறி கொட்டினேன். அவளுக்கு புரிந்தது நான் சுகத்துக்காக இயங்குகின்றேன் என்று. கிட்டத்தட்ட அவளும் இதே நிலையில்தான் இருக்கின்றாள் என்றாலும் அவள் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. என்னுடைய சரக்கு பாட்டிலை பார்த்து கொண்டே இருந்தாள். அவளும் அவள் கணவனும் சந்தோஷமாக இருக்கும்போது இவளையும் கொஞ்சம் குடிக்க வைப்பானாம். இதெல்லாம் அவள் போதையில் இருக்கும்போது எனக்கு சொன்னது. ஒரு சின்ன கோப்பை. அவள் கொஞ்சம் சரக்கையும் சோடாவையும் கலந்து கப் என்று குடித்துவிட்டு ஒன்றும் நடக்காதது போல் உட்கார்ந்திருந்தாள். நான் அதை கதவு விடுக்குகளில் பார்த்து விட்டேன். இருந்தாலும் கண்டுகொள்ளாமல் சகஜமாக இருந்தேன். அப்படியே பேசிக்கொண்டிருந்தோம். அவளுக்கும் போதை ஏற துவங்க அவள் பேச்சு குளறியது. அந்த சமயம் பார்த்து லேண்ட்லைன் ஃபோன் அடிக்க, நான் வேண்டுமென்றே அவளுக்கு முதுகை காட்டியபடி பேசிக்கொண்டிருந்தேன். அவளும் அந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்டு இன்னொரு ரவுண்டு சரக்கை ஊற்றி குடித்தாள். அதையும் நான் கண்டுகொள்ளவில்லை. பிறகு அவள் பக்கத்தில் உட்கார்ந்தேன். அவளுக்கு போதை ஏற ஏற நான் அவளை தொட்டு பேச ஆரம்பித்தேன்.
அவளும் எதுவும் சொல்லவில்லை. நான் என் மனைவியின் ஒவ்வொரு செயலையும் புகழ்ந்து பேசிக்கொண்டே அவளுடன் இரவு முழுவதும் விளையாடினேன். அவளும் எனக்கு மிகவும் ஒத்துழைப்பு தந்தாள். ஏனென்றால் அவளும் சுகத்துக்காக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு தேவதை.